வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மிதுன ராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவை இன்றைய பதிவில் நான் பார்க்குறேங்க. இந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கு வரக்கூடிய அந்த பெயர்ச்சி மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ பதிவு சின்ன பதிவு தான். இந்த பதிவோட இறுதியில் என்ன செய்ய போகிறோன்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் எந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ரா அதில் ஆட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா முழுக்க இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது மிதுன ராசிக்கு பல விதமான நன்மைகளை கொடுக்குறது. 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான், அதைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். ஸோ பதிவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் வரக்கூடிய பயிற்சியாகக்கூடிய இந்த நேரம் மிதுன ராசிக்கு ஏற்படக்கூடிய பொது பலனான நன்மையான சாதகமான பலன்கள், அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரகநிலையை பற்றி நீங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த 2025 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் விருச்சிகத்திலிருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி வராரு. இது மிதுன ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திரஸ்தானம். செவ்வாய் பகவான் 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு கொஞ்சம் சரியில்லாத இடம் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு தைரியம், தன்னம்பிக்கை, மிகப்பெரிய துணிவு, ஒரு மிகப்பெரிய ஆற்றல், இது சுபகிரகங்களுடைய பார்வை மற்றும் சேர்க்கை, இது எல்லாமே பார்க்கும்போது மிதுன ராசிக்கு பல நன்மைகளை இந்த காலகட்டத்தில் இந்த 40 நாள் அற்புதமாக தர இருக்குது. அதைத்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். முதல்ல தொழில் அப்படின்னு பார்க்குற போது 10ஆம் இட ராகுவினுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவான் பெயர் செய்கிறாரு. 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய நேரடி பார்வை ராகு பகவான் வீடு மிதுனத்தில் இருக்காவிட்டாலும் இந்த செவ்வாயினுடைய பலம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தில் ராகுவுடன் மறைமுகமாக சப்போர்ட் பண்ண போது, அதே போல் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறதுமே பெரிய பலத்தை சேர்க்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, தொழில் வேலை செய்யக்கூடிய இடத்துல தைரியமான முடிவு எடுக்கிறது, பெரிய இடத்துக்கு முன்னேற்றம் அடைகிறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் எதிரிகள், தொழில் எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது பர்சனல் எதிரியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் வியாபாரம் சார்ந்து எந்த மாதிரியான உங்களுக்கு போட்டியாளர்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அடக்கக்கூடிய இந்த பயிற்சியாக 7ஆம் இடம் அப்படிங்கிறது வெளிநபர்கள், பொது வாழ்க்கையை குறிக்கக்கூடிய இந்த இடம்னு சொல்லலாம். ஸோ உங்கள் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான எதிரிகள் இருந்தாலும் சரி, எதிர்ப்புகளை துணிச்சலுடன் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய காலமாக மிதுன ராசிக்கு இந்த காலம் இருக்கும். அதே போல் புது அக்ரிமெண்ட்ஸ் சைன் ஆகிறது உங்கள் பிஸ்னஸில், வியாபாரத்தில், இதெல்லாமே இந்த செவ்வாய் பகவானுடைய அந்த பலம் அப்படிங்கிறது புதிய கூட்டாளிகளை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் உங்களுடைய பிஸ்னஸில் புது ஒப்பந்தங்கள் இதனால் சைன் ஆகும். இந்த காலம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு நல்லா இருக்கும். இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது நிதிநிலை பொருளாதாரத்தை பார்க்குற போது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானுடைய சப்போர்ட். இப்போ இது பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 9ஆம் வீடான கும்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. இது செவ்வாய் பகவானுடைய வீரியம் இன்னும் அதிகமாகுது. பாக்கியஸ்தானமான சனியினுடைய ஆதரவு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்திலும் அதிர்ஷ்டத்தையும், பணம் பல வகைகளில், வருமானம் பல வகைகளில் வரக்கூடிய இடத்துக்கு இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. பல ஆதாயங்களையும் உங்களுக்கு தருது. குறிப்பாக செவ்வாய் பகவான் அப்படின்னு சொன்னாலுமே அது இரத்தக்காரகன் அப்படின்னு சொன்னாலுமே ஆட்சிக்காரகன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் நிலத்துக்கு உண்டானவர்னு சொல்லலாம். அதாவது ஆட்சி பலம், அதாவது உங்களுக்கு ஒரு சமுதாயத்தை மட்டுமில்லை நாட்டையே ஆளக்கூடிய அந்த பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, நிலம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்து இருக்கிறவங்க, மண்ணை நம்பி யாரெல்லாம் வாழ்க்கை நடத்துகிறீங்களோ அவங்கெல்லாம் சூப்பராக ஜெயிக்கக்கூடிய அந்த காலமே இருக்கும். நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடு, சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறதுக்கு மனை வாங்குறது, இது எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் வெற்றியை பெற முடியும். அதே போல் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தன்னம்பிக்கை, தைரியம். இது தன்னம்பிக்கை தைரியத்தின் கிரகமாக செவ்வாய் பகவான் இருக்கிறது 7ஆம் வீட்டில் இருக்கிறது உங்களுடைய தன்னம்பிக்கையினுடைய, தைரியத்தினுடைய, துணிச்சலினுடைய உச்சகட்டம்னு சொல்லலாம். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி துணிச்சலாக எதிர்கொண்டு அதில் வெற்றி பெற்று பெரிய அளவில் முன்னேறதுக்குமே இதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுது. திருமணம் அப்படின்னு பார்க்குறபோது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பது ஒரு சுப பலன்னு சொல்லலாம். திருமண முயற்சிகள்
தீவிரமாக முன்னெடுத்து விரைவான ஒரு நல்ல ஒரு பலன், நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் உறுதி செய்யப்பட்டு எல்லாமே சூப்பராக அப்படியே நீங்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அற்புதமாக நடக்கும். இது வந்து கிரக நிலைகள் வந்து எந்தளவு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த 2025 டிசம்பர்லேன்னு பார்க்கும்போது, சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார். இது வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நீங்கள் செவ்வாய் மூலம் எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சிகளுக்கு வந்து சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடிய இடம். இது வந்து வெற்றியை உறுதி செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ராகு பகவான் அவர் வந்து மீனத்தில் இருக்கிறார். இது வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். செவ்வாயினுடைய ஆற்றலை அதிகப்படுத்தி தொழில் சார்ந்த செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவரும் இருக்கிறார். குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கிறார். அது வந்து 12ஆம் இடம். அது விரயஸ்தானம் இருந்தாலுமே குரு வந்து 12ல் இருந்தாலும் செவ்வாய்க்கு வந்து பாதகமோ விரோதமோ இல்லை. குருவினுடைய பார்வையின் காரணமாக விரயங்கள் வந்து குறையும். சுப செலவுகள், திருமணம் சார்ந்த செலவுகள், வீடு தோட்டம் துறவு வாங்குறது மாதிரியான செலவுகள் வந்து சுப செலவுகள் மூலமாக ஒரு நன்மை நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறது, இந்த பயிற்சி அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்களுக்கு 100% வெற்றியையும் 100% சாதகமான பலனையும் கொடுக்க போகுது. மிதுனராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது குடும்ப உறவுகளுக்குள் ஒரு சின்ன சின்ன நெருடல்கள், சவால்களை கொடுத்தாலும் தொழில், நிதிநிலை, எதிரிகளை சமாளிக்கிறது, தைரியம், தன்னம்பிக்கை, எதாக இருந்தாலும் ஒரு கையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆதரவோடு நன்மையான சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கிறனால இந்த செவ்வாய் பயிற்சி மிதுனராசி நண்பர்களுக்கு அற்புதமான பலன்களைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால் வந்து தைரியமாக நீங்கள் அடித்து தூள் கலப்பலாம் அப்படிங்கிறதுல நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். நண்பர்களே, இது வந்து கோச்சார பலன், பொது பலன் அப்படிங்கிறனால இப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்கலாங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. அப்படியே பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் அற்புதமான பதிவுகள் வரும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள், பலன்களை கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? இப்போ வந்து செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருக்கும்போது, அதாவது ஜாதகத்தில் முதல் வீட்டில் இருக்கும்போது உடம்புடைய ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடமா அந்த குறிய இடம் இருக்குது. இது வந்து மேசராசியோட தொடர்புள்ள இடம் இல்லையா? இந்த வீட்டில் செவ்வாய் வந்து வலிமையாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். இது வந்து செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கம் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முதல் வீடு அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வெற்றிகளை குவிக்கக்கூடிய யோகம் இருக்கும். எந்த இலக்காக இருந்தாலும் சரி, பெரிய சவாலாக இருந்தாலும் சரி, சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க, சந்திப்பாங்க. முதல் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்கும்போது சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஒரு பொதுவாக சொல்லுமில்லை, எப்பவுமே ஒரு நெய்ன்னு இருக்கிற மாதிரி ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து முதல் வீட்டுக்கான பலன். 2ஆம் வீட்டுக்கான பலன்னு பார்க்கும்போது குடும்பம், பணவரவு இதெல்லாமே வந்து குறிக்கக்கூடிய இடம். இந்த 2ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து இருக்கும்போது ஜாதகத்தில் வந்து பேச்சு திறமை வந்து சூப்பராக இருக்கும். அதாவது வந்து என்ன சொல்லுவாங்க, பேச்சினால் உலகத்தையே வந்து வெல்லக்கூடிய ஆற்றல். அதாவது வந்து நம்ம ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி மீடியேட்டர் பிஸ்னஸ்ஸு, பெரிய கம்பெனியில் வந்து சூப்பர்வைசர், மேனேஜரு, இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு பீப்புள்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் இட செவ்வாய் வந்து அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். பேசிக்காகவே அந்த பேச்சு திறமை அதிகரிக்குது அப்படிங்கிறனால உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல இது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம், லட்சியவாதிகள்னு சொல்லலாம். லட்சியவாதிகள் எதை கொடுத்தாலும் சரி, நீங்கள் மண்ணை கொடுத்தாலும் சாணியை கொடுத்தாலும் வந்து விற்றுட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து திறமையான ஒரு மனிதர்கள்னு சொல்லலாம். ஒரு சாதகமான காலமாக இருக்கும் இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது. இந்த 2ஆம் வீட்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது அனைத்து வகையிலையுமே ஒரு சப்போர்ட் இருந்துச்சுனாலுமே என்ன ஆகுனா மேரேஜில் வந்து ஒரு சின்ன தடைகளை வந்து உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். அதுக்கான பரிகாரம், செவ்வாய்க்கான பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறது பெட்ரு. இது 3ஆம் வீட்டில் இருக்கும்போது தைரியம், விடாமுயற்சி, அதே போல் நம்ம கூட பிறந்தவங்களை சொல்லக்கூடிய அந்த இடமா பார்க்கப்படுது. இந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதை வந்து ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு மூலமாக அதை வந்து வென்று வரக்கூடிய அந்த மனிதர்களாக அந்த 3ஆம் வீட்டு செவ்வாய் மாற்றி கொடுக்கும். எடுத்த முயற்சியில் வெற்றி. அதே நேரம் இந்த செவ்வாய் பகவான் மோசமான இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உடன் பிறந்தவங்களோட வந்து சண்டை பிடிக்கிறது, நம்மளுக்கு கூட பிறந்தவங்க சப்போர்ட்டிவ் இல்லாமல் இருக்கிறது, அவங்க கூட எப்போவுமே சண்டை சச்சரவோடு இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து என்றைக்குமே 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது நம்ம உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகணும். நம்ம தான் அனுசரித்து போகணும். சூழ்நிலை வந்து கொஞ்சம் நிதானமாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத 3ஆம் வீடு சொல்லுது. 4ஆம் வீட்டில் இருக்குது செவ்வாய் பகவான் அப்படிங்கிற போது
நம்முடைய அம்மா அப்படிங்கிறது குறிக்குது, குடும்ப மகிழ்ச்சியை குறிக்குது, நமக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்குது. இந்த 4ஆம் வீடு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்துக்கு கொஞ்சம் ஆகாத இடம்னு சொல்லலாம். ஸோ அந்த 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு கஷ்டம், துன்பம், மன அழுத்தம், முக்கியமாக அதைத்தான் சொல்லணும். மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும். நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் வீட்டில் இருக்கிறவங்க வெளியே போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். குடும்பம் ஒரு பக்கம் இருக்கும், வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியோ அல்லது வந்து வெளியூரில் போய் தங்கி இருக்கிற மாதிரியோ அப்படி வந்து மேக்ஸிமம் வந்து கோச்சாரப்படி அப்படி அமையும். அது சுயஜாதகத்தில் வேறு ஒரு கட்டங்கள்னால மாறுபடலாம். இந்த 4ஆம் வீட்டு செவ்வாய் அப்படின்னாவே வந்து குடும்பத்தை இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விலக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அம்மாவோட வாக்குவாதத்தை வந்து கொடுக்கும். அம்மாவோட எப்பவுமே சண்டை, ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4ஆம் வீட்டில் இருக்கும்போது பணவரவு சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் இது இடம் வந்து மாறி இருக்கும்போது கொஞ்சம் பண கஷ்டமோ, உடன் பிறந்தவங்களோட கொஞ்சம் சண்டை சச்சரவு வரத்துக்கோ, மன அழுத்தம் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்குது 4ஆம் வீட்டுக்கு. 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருந்தால், 5ஆம் வீடுன்னு சொல்கிறது நம்முடைய இன்டெலிஜென்ட், புத்தின்னு சொல்லலாம், அறிவுன்னு சொல்லலாம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சொல்லுது. இந்த 5ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து ஜாதகருக்கு வந்து சுறுசுறுப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது. எப்பவுமே பரவாயில்லன்னு சூப்பராக இருப்பார், தன்னம்பிக்கையான மனிதன்னு சொல்லலாம். சவாலான துணிச்சலான விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு இவர் விட்டால் ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு துணிச்சலான ஒரு மனிதன் சொல்லலாம். 5ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பணவரவு நல்லா இருக்கும். சமுதாயத்தில் வந்து மதிப்பு, மரியாதை, ஒரு உயர்ந்த மனிதர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எந்த ஒரு பிஸ்னஸ் கொடுத்தீங்கனாலும் அதில் வந்து எப்படி முன்னேற்றம் அடைகிறது அப்படிங்கிறதுக்கான அந்த வாய்ப்பை வந்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன அடிபடுறது, விபத்துக்கள் ஏற்படுறது, சுப செலவுகள் அதிகமாகிறது, அதன் மூலமாக வந்து பண விரயமாகிறது, ஆரோக்கியம் சார்ந்து மருத்துவ செலவு ஏற்படுறது, எப்பவுமே ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் அந்த இடம் வந்து சில பேர்த்துக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு இருந்தால் இதை வந்து சூப்பராக மாற்றிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. அந்த 5ஆம் வீட்டு செவ்வாயை வந்து பரிகாரத்தின் மூலமாக சரி பண்ண முடியும். இதே 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கொஞ்சம் பணப்பிரச்சனைகளை உருவாக்குது, கடன் பிரச்சனைகளை உருவாக்குது, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து குறிக்குது. அதே போல் பிஸ்னஸ் ரீதியாக வாழ்க்கையில் சரி, எதிரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு வீடாக இந்த 6ஆம் வீடு பார்க்கப்படுது. 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வந்து கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. 6ஆம் வீட்டு செவ்வாயில் இருக்கிறவங்க எந்த வேலைக்குமே பயந்துக்க மாட்டாங்க. கடின உழைப்பின் மூலமாக எதிர்வரக்கூடிய இன்னல்களை சமாளித்து பெரிய அளவு வெற்றி பெறக்கூடிய அந்த மனப்பக்குவம் அப்படிங்கிறது 6ஆம் வீட்டு செவ்வாயில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும்போது தொழிலில் வந்து முன்னேற்றம் இருக்கும். அதே போல் வாக்குவாதங்கள், மனக்கசப்புகள், வேலை செய்யக்கூடிய இடத்தில் சின்ன சின்ன அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அந்த நிலை, அது கூட சேர்ந்திருக்கக்கூடிய நிலை, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் வந்து சுபகிரகங்களுடைய பார்வை, இது எல்லாமே வச்சு இந்த இது வந்து மாற்றமடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி மாறி மாறி வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்கும். இதே வந்து 7ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது என்ன நிகழ்வுனா, திருமண வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கை, அதே போல் பிஸ்னஸ் ரீதியான கூட்டாளிகள், இது எல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இந்த 7ஆம் இடம் இருக்குது. 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது, நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய இடமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்லையும் சரி, பிஸ்னஸில் இல்லை, இது வந்து கொஞ்சம் திருமண உறவில் வந்து தடைகளை உருவாக்கலாம். 7ஆம் வீட்டில் செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, கடின உழைப்பாளியாக இந்த ஜாதகர் வந்து இருப்பார். தன்னம்பிக்கை அதிகத்தை கொடுக்கும். தன்னுடைய இலக்குகள் வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை அடையிறதுக்கு இந்த 7ஆம் இட செவ்வாய் வந்து சப்போர்ட் பண்ணுது. இதுலேயே பார்த்திங்கன்னா, திருமண உறவில் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே வந்து அப்பப்போ வந்து சின்ன சின்ன மன அழுத்தம், கருத்து வேறுபாடு, இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் தொழில் கூட்டாளிகளோட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வந்து மனக்கஷ்டம், பெரியவங்களோட வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, இது எல்லாமே கொடுக்கறதுக்குமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுப பார்வை, கூட வந்து இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய அமைப்பு, இது எல்லாம் பொறுத்து இது மாறுபடும். இது வந்து ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறனால நீங்கள் கவலைப்பட்டுக்க தேவையில்லை. ஆனாலும் கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய இந்த 7ஆம் வீட்டு செவ்வாயினுடைய ஜாதகர் வந்து ஒரு அற்புதமான கடின உழைப்பாளி, திறமையான உழைப்பாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது, இது வந்து 8ஆம் வீடு அப்படிங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். அது தவிர்த்து மாமனார் மாமியார், வீடு மாற்றம், இடம் மாற்றம்,
எப்பவுமே வந்து ஒரு பயமாக இருக்கிறது, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த 8ஆம் இட செவ்வாய் இருக்கும்போது, இது வந்து என்ன செய்யுதுன்னா, திருமண தடைகளை வந்து உருவாக்குது. கணவன் மனைவிக்கு இடையே வந்து ஒரு சின்ன சின்ன மன அழுத்தங்களை உருவாக்குது. அதேபோல் மாமியார் மருமகளிடையே வாக்குவாதங்களை கொடுக்கக்கூடிய இடமாவும் இந்த வாழ்க்கை இருக்குது. இந்த 8ஆம் இட செவ்வாய் என்ன பண்ணுது அப்படின்னா, பணவரவு, தனவரவு, செல்வாக்கு இதையெல்லாம் கொடுத்தாலுமே வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி போராட்டமாக இருக்கிற மாதிரியே மைண்ட் செட்டு, அந்த மனநிலையை வந்து கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது. அடுத்ததாக 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது, இது எந்த இடம் வந்து உயர்கல்வி, நல்ல படிப்பு, ஆன்மீகம், எப்பவுமே வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த பயணம் அல்லது அதை அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது. இது எல்லாமே சொல்லுது. 9ஆம் வீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதிர்ஷ்டம், நல்ல நேரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இது வந்து செவ்வாய் பகவானுக்குரிய இடம் அப்படிங்கிறனால இது வந்து தைரியம், தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இடமா இந்த இடம் இருக்குது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து இந்த ஜாதகரை சுறுசுறுப்பானவராக, தைரியம், தன்னம்பிக்கை மிக்கவராக, அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மனிதராக, வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய, வெளிநாட்டு பணம் வருவாயாக வரக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த 9ஆம் வீட்டு செவ்வாய் ஜாதகருக்கு கொடுக்குது. குடும்ப உறவுகளுக்குள் எப்பேற்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை வந்து திறம்பட சமாளிக்கக்கூடிய அந்த திறமையை வந்து இந்த 9ஆம் வீட்டு செவ்வாய் வந்து கொடுக்குது. கடின உழைப்பாளிகள், நீங்கள் வந்து எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அடையக்கூடிய மனிதராகவும், அந்த துறையில் குறிப்பிட்டு நீங்கள் சுட்டி காட்டி இவரை மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடமா அந்த இடம் இருக்குது. 10ஆம் வீட்டு செவ்வாய்னு பார்க்கும்போது இது வந்து பிஸ்னஸை சொல்லக்கூடிய இடமா பார்க்கப்படுது. கொஞ்சம் ஏற்ற இறக்கமான, அதாவது கலவையான ஒரு நல்ல பலன் கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய இடமா அந்த 10ஆம் வீட்டு செவ்வாய் இருக்குது. இது வந்து சமுதாயத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு உயர்ந்த மனிதராக ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது. இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது பொருளாதார நிலை மேம்படும். உங்களுடைய சுய சம்பாத்தியம் மூலமாக, அதாவது உங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து 10ஆம் இட செவ்வாய் வந்து தராரு. அதே போல் இந்த 10ஆம் வீட்டு செவ்வாய்க்கு ஒரு அசுப கிரகத்தினுடைய பார்வை இருந்துச்சு, கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மனக்கஷ்டம், குடும்ப உறவுகளுக்குள் மனக்கஷ்டம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட் ஆக மாட்டாங்க, குடும்ப உறவினர்களுக்குள்ளே வந்து சின்ன சின்ன மனக்கஷ்டம், உங்களை பார்த்தா வந்து எல்லாம் ஒரு விரோதி மாதிரி பார்க்குறது, இதெல்லாமே இருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து உறவுகள் மூலமாக இந்த மாதிரி இருந்தாலுமே வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான பிஸ்னஸில் நீங்கள் கொடி கட்டி பறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது, 11ஆம் வீடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லலாம். அற்புதமான வருமானம், ஒரு அற்புதமான பொருளாதார நிலையை வந்து கொடுக்குது. அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட் மூலமாக உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மணி மூலமாக உங்களுக்கு பெரிய லாபம், அதே போல் வருமானம், இது எல்லாமே வரும். அதாவது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லாமே வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்குன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்மார்ட் ஒர்க்கு மூலமாக சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் சமாளிப்பாங்க, எவ்வளோ பெரிய ரிஸ்க் இருந்தாலுமே அதை வந்து எடுத்து அதை செஞ்சு அதில் வெற்றி அடையணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த தைரியம், தன்னம்பிக்கை, அந்த மன உறுதி இதெல்லாமே இருக்கும். இந்த இடத்துல வந்து யோசிக்கிறது என்னென்னா, கொஞ்சம் அந்த நண்பர்களுக்குள்ளே, சொந்த பந்தத்திற்குள்ளே அந்த வாக்குவாதம் வர்றது, மனக்கசப்பு வர்றது, குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகிறது, எப்பவுமே கோபம், அதிக கோபம், அதிக பதட்டம், அவசரம்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப அவசரமாக எடுத்தறிஞ்சான்னு சொல்லி படபடப்பாக அந்த வேலை செய்கிறது, இதெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்பீடு, அந்த மன அமைதியின்மை இதெல்லாம் என்ன செய்யணும்னா மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அமைதியாக, ரிலாக்ஸாக, நிதானம், பொறுமை, சகிப்புத்தன்மையோடு இருக்கும்போது, செவ்வாய்க்குரிய அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த ஒரு கெடுதலான பலன்கள் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கும்போது இது என்ன செய்யுது அப்படின்னா, இது வந்து குடும்பத்துக்குள், நண்பர்களுக்குள், தொழில் கூட்டாளிகளுக்குள் ஒரு மனக்கசப்பு, ஒரு பிரிவினையை வந்து கொடுக்கும். இது வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய இந்த 12ஆம் வீடாக பார்க்கப்படுது. இது வந்து செவ்வாய் பகவானுக்கு கொஞ்சம் இது அன்ஃபேவரபிள் பிளேஸ்ன்னு சொல்லலாம். இந்த இடத்த வந்து சொல்லலாம். இது அவ்வளோ வந்து சரியான சாதகமான இடம்னு சொல்ல முடியாது. 12ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் வந்து ஜாதகமான நிலையில் இருந்தால் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலேயே தங்கி அங்கேயே வந்து ஃபேமிலியோடு செட்டில் ஆகி நல்லா சம்பாரித்து அங்கேயே வீடு, காடு, தோட்டம், துறவெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் பெரிய மனிதராக வாடுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இந்த இடம், இந்த செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அது சரியில்லாத சுப பார்வை இல்லாமல்
அசுப பலன் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உடம்பு சம்மந்தமான உடல் நலக்குறை சம்மந்தமான பிரச்சனை வர்றது, எப்பவுமே வந்து மருத்துவ செலவு ஏற்படுறது, குடும்பத்தில் பெரியவங்கள்ட்ட கணவன் மனைவிக்குள்ள குடும்ப நண்பர்கள்கிட்ட சண்டை சச்சரவு ஏற்படுறது, மன பதட்டம், மன அழுத்தம், டென்ஷன் இதெல்லாமே வந்துட்டு கொடுக்கும். ஆனாலுமே உங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும், இறை பக்தி அதிகமாக இருக்கும். இறை வழிபாட்டுக்காக நிறைய வந்து வெளியூர் வெளிமாநிலம் சென்று நீங்கள் வழிபாடு செய்வது இதெல்லாமே வந்து செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். நண்பர்களே, இது வந்து உங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கோச்சார பலன் அப்படின்னு சொல்கிறதுனால இது வந்து நம்முடைய சுய ஜாதகம், நம்முடைய செவ்வாய் வந்து அவர் வந்து கூட இணையக்கூடிய அந்த கிரகம் அவர் எந்த பார்வை சுபகிரகத்தினுடைய பார்வை வாங்கிக்கிறாரு, இது எல்லாம் பொறுத்து செவ்வாய் பயிற்சிக்கான அந்த பலன் அப்படிங்கிறது மாறுபடலாம். அப்படிங்கிறனால நீங்கள் வந்து முக்கியமான முடிவு எடுக்கிறது அல்லது செவ்வாய்க்கான அந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதற்கான வழிபாடு பரிகாரம் இதையெல்லாம் நம்ம செய்யலாம். இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் நமக்கு சரியில்லாத இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா அதை வந்து இன்னும் சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவப்பு கலர் மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம். அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அங்காரகனுக்குரிய, அதாவது செவ்வாய் பகவானுக்குரிய பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது நீங்கள் வந்து ஒரு பெரிய பரிகாரம் இருக்கலாம். அது முடியல அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யும் போதும் அதனுடைய தாக்கம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நண்பர்கள், இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது நீங்கள் அந்த வழிபாடு பண்ணிட்டு வர அன்றைக்கி நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சு வரும்போது 9 ஏழை முதியவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உணவு தானம், உடை தானம், அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது செவ்வாய் பகவானுக்கான ஒரு பரிகாரமாக இது மாறும். அதே போல் அதே செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி முருகப்பெருமான் வழிபாடும் வந்து மேன்மையை கொடுக்கும், தடைகளை அகற்றும். அப்படிங்கிறனால இந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வரலாங்க. நண்பர்களே, இந்த பதிவு இப்போ நடக்கக்கூடிய தனுசு ராசியில் வரக்கூடிய செவ்வாய் பகவானுக்கான பொது பலனாகவும் உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலனை கொடுப்பார் பொது பலனாக, கோச்சார பலனாக இந்த பதிவு வந்து பதிவிட்டிருக்கேன். இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் சற்று மாறுபடலாம். நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, செவ்வாய்க்கான பரிகாரம் வழிபாடு நீங்கள் செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் முக்கியமான வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய் பகவானுக்கான பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம், தவறில்லைங்க. இந்த பதிவு நிச்சயமாக செவ்வாய் பயிற்சிக்கான ஒரு அற்புதமான ஒரு பதிவாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடத்தை வைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பலனாகவும் பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் எந்த இடத்தில் இருக்கார் அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கங்க. பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.